வணக்கம் என் அன்பு நேயர்களே, மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சி மூலம் உங்களோடு இணைவதில் எனக்கு மனம் நிறைந்த மகிழ்ச்சி. இது கேள்விகள் ஆயிரம் நேரம். கேள்விகளால் நமது பகுத்தறிவையும் பட்டறிவையும் புதுக்கிக் கொள்கிற நேரம். மீண்டும் ஒரு முறை 8 வழிச்சாலை என்பது தமிழ்நாட்டின் பேசுபொருளாக இருக்கிறது. கொஞ்ச நாட்களுக்கு முன்பு வரை மிக பிரபலமாக பேசப்பட்ட இந்த வார்த்தை கொஞ்சம் அடங்கி போயிருந்தது. மீண்டும் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவின் காரணமாக அது மீண்டும் பேசுபொருளாக இருக்கிறது. அதை பற்றி ஒரு சின்ன செய்தி சுருக்கம் ஒன்றை நான் உங்களுக்கு தந்துடுறேன். மத்திய அரசினுடைய பாரத் மாலா திட்டத்தின் கீழ் சென்னை சேலம் இடையே 10,000 கோடி செலவில் 276 கிலோமீட்டர் தூரத்திற்கு 8 வழித்தடங்கள் கொண்ட பசுமை வழிச்சாலை அமைக்க திட்டமிடப்பட்டது. 1900 ஹெக்டேர் நிலம் கையகப்படுத்த முடிவு செய்து 2018ஆம் ஆண்டு மே மாதம் அதற்கான அறிவிப்பாணையை தமிழக அரசு வெளியிட்டது. வனப்பகுதியில் மட்டும் 120 ஹெக்டேர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட உள்ளதாகவும் அந்த நிலங்களில் உள்ள 10,000 பாசன கிணறுகள் 100 குளங்கள், பல லட்சம் மரங்கள் அழிக்கப்படும் என்றும், அதுவும் 1.20 லட்சம் மரங்கள் பாதிக்கும் அபாயம் உள்ளதென்றும் கூறப்பட்டது. சேர்வராயன், கல்வராயன் உட்பட 8 மலைகள் உடைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் இந்த திட்டத்திற்கு தடை கோரி பூவுலகின் நண்பர்கள், அப்புறம் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் வழக்கறிஞர் ஏபி சூரியபிரகாசம், விவசாயி PV கிருஷ்ணமூர்த்தி, பாமக அணி தலைவர், இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ், இன்னும் பலர் சேர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சில தகவல்களையும் சொல்லி தீர்ப்பு அளித்திருக்கிறது. அந்த தகவல்கள் என்ன? 10,000 கோடி செலவில் மேற்கொள்ளப்படும் இந்த திட்டத்தின் ஆய்வு அறிக்கை வெறும் 60 நாட்களுக்குள் ஒரு தனியார் நிறுவனத்தினால் தயாரிக்கப்பட்டு அரசிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. 10,000 கோடி மதிப்பீடு, வெறும் 60 நாட்களுக்குள் ஒரு ஆய்வறிக்கை. ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஒப்பந்த புள்ளி பணி ஆணை வழங்கியிருக்கிறது. அந்த தனியார் நிறுவனத்துக்கு ஆய்வு பணிகளை வழங்க தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் மேற்கொண்ட இந்த நடைமுறைகள் சட்டவிரோதமாக வழங்கப்பட்டுள்ளது. 8 வழி பசுமைச்சாலை திட்டத்திற்காக சுற்றுச்சூழல் பாதிப்பு குறித்து ஆய்வு செய்ய தனியார் நிறுவனத்தை நியமித்ததில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருக்கிறது. 8 வழி பசுமைச்சாலை திட்டம் மத்திய அரசின் பாரத் மாலா திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது என்பதற்கான ஒரு ஆதாரத்தை கூட இந்த நீதிமன்றத்தில் மத்திய அரசு தாக்கல் செய்யவில்லை. எனவே தரிசு நிலம் என்று அரசு ஆவணங்களில் மாற்றப்பட்ட நிலங்கள் எல்லாம் உரியவர்களிடம் 8 வார காலத்திற்குள் ஒப்படைக்கப்பட வேண்டும். இதற்காக வருவாய் ஆவணங்களில் எல்லாம் திருத்தம் செய்ய வேண்டும் என்று தீர்ப்பில் நீதிபதிகள் குறிப்பிட்டிருக்கின்றனர். எனவே இது கொஞ்சம் ஆழமாக விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தியாகிறது. இதை அடுத்து தமிழக அரசு என்ன செய்ய போகிறது என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. அதையும் நாம் இன்று விவாதிக்க இருக்கிறோம். இன்றைய தலைப்புக்கு ஏற்ற ஒரு குறள், கொலை மேற்கொண்டாரின் கொடிதே அலை மேற்கொண்டு அல்லவை செய்தொழுகும் வேந்து. வேந்துங்கிறது அரசு, அரசன், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இதை பொருள் புரிகிற மாதிரி பார்க்கணுன்னா, அல்லவை செய்து ஒழுகும் வேந்து கொலை மேற்கொண்டாரின் கொடிதே. குடிமக்களின் பொருள் மீது ஆசை கொண்டு 8 வழிச்சாலைக்கு அபகரிக்கப்பட்ட நிலங்களை கூட இதில் எடுத்துக்கலாம். அவர்களை துன்புறுத்தி தவறாக ஆளும் அரசு பகை கொண்டு பிறரை கொலை செய்பவரை காட்டிலும் கொடியது என்று மிக கடினமான வார்த்தைகளால் சொல்லியிருக்கிறார் திருவள்ளுவர். இந்த குறளின் அடிப்படையை கொண்டு இன்றைய விவாதம் அமைகிறது. விவாதத்தில் பங்கேற்று நம்மோடு உரையாடுவதற்காக இங்கே 3 விருந்தினர்கள், அவர்களை அறிமுகம் செய்து வரவேற்போம். திரு சுந்தரராஜன் அவர்கள், பூவுலகின் நண்பர்கள் இயக்கம், வணக்கம். திரு காசிநாத பாரதி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர், வணக்கம். திரு ஷியாம் அவர்கள், மூத்த பத்திரிகையாளர், சார் வணக்கம். முதல்ல இந்த வழக்கினுடைய தன்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் தான் முதல்ல போட்டதுன்னு நினைக்கிறேன் வழக்கு, இல்லையா? அது பற்றி இன்னும் சில விஷயம் பேச வேண்டியிருக்கு. இந்த வழக்கினுடைய தன்மை என்ன? இல்லை, முதல்ல அதாவது பிப்ரவரி மாதம், சென்ற ஆண்டு பிப்ரவரி மாதம் வந்து 24ஆம் தேதி வந்து முதலமைச்சர் வந்து இந்த திட்டத்தை கன்சிடர் பண்ண சொல்லி மத்திய அமைச்சர் கட்கரி அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறாங்க. அடுத்த நாளே வந்து சாங்ஷன் ஆகி காசு வந்துடுச்சு. அதுக்கடுத்து இதுவரைக்கும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இதுவரைக்கும் நடக்காத, ஆமாம், அதாவது ஒரு இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வெறும் 1200 கோடி ரூபாய்க்கு அது போட்டுக்கிட்டே இருக்காங்க.
ஆனால் 10,000 கோடி ஒரு கடிதம் அடுத்த நாள் சாங்ஷன். கஜா புயலுக்கு அந்த அளவு வேகமாக ஸோ பண்ணிட்டு அவங்க வந்து அந்த திட்டத்துக்கான ஒரு திட்ட வரைவு அறிக்கை பண்ணணும், டீட்டெயில் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட். பொதுவாக திட்டம்னா அதை எப்படி, அதோட இம்பேக்ட் என்ன பண்ணணும், அதோட எவ்வளோ வாகனங்கள் அதில் போகும், அதில் எவ்வளோ வருமானம் வரும், எல்லாமே எக்கனாமிக் ஆங்கிளில், சோஷியல் ஆங்கிளில், சமூகவியல் பார்வையில், சுற்றுச்சூழல் பார்வையில், போக்குவரத்து பார்வையில், எல்லா பார்வையிலும் ஒரு ரிப்போர்ட் வந்து தயார் பண்ணும். இந்த ரிப்போர்ட்டை தயார் பண்ணுறதுக்கே நல்லபடியாக ஸ்டடி பண்ணி தயார் பண்ணுறதுக்கு ஒரு 6லேருந்து ஒரு 8 மாத காலம் வந்து ஆகும். ஏன்னா இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து பயிர் போட்டிருப்பாங்க, அங்கே வந்து இவங்க போடுறது அந்த பயிர் இருக்காது, அது வந்து கோடைக்கால பயிராக இருக்கும். அப்போ கோடை காலத்தில் போய் பார்க்கணும் எந்த மாதிரி பயிர் வருது அங்கே. ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலம் வந்து சில உயிரினங்கள் வந்து அந்த மலைப்பகுதிகளுக்கு காடுப்பகுதிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட சீசனில் மட்டும் தான் வரும். அப்போ அந்த கண்டினியூஸாக நீங்கள் மானிட்டர். ஸோ இந்த மாதிரிலாம் செய்யணும், ஆக்சுவலாக பார்த்தா செய்யணும். ஆனால் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, சைனாவில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போடும்போது, சாலை போடும்போது ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்கல்ல, அந்த ரிப்போர்ட் அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணி இதுதான் திட்ட வரவேற்குன்னு சொல்லி இப்போ இவங்க தயாரிக்கல சரிங்களா, பேரை மட்டும் மாற்றிட்டாங்க. சிறப்பு. அப்போவே எல்லாமே சொன்னோம், இது வந்து நம்ம தப்பான அறிக்கை. முதல்ல ஒரு திட்டம் அது வேணும் வேண்டாங்கிறத அடுத்தது. முதல்ல திட்டம் வேணும்னு முடிவு பண்ணுறதுக்கு நிறைய தரவுகள் வேணும், நிறைய ஆய்வுகள் பண்ணணும், தரவுகள் பண்ணணும். ஒரு 10,000 கோடியில் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஏக்கர் விவசாய நிலத்தை எடுத்து 19 கிலோமீட்டர் காப்பு காடு வழியாக, ரிசர்வ் ஃபாரஸ்ட் வழியாக போய் பல லட்சக்கணக்கான மரங்கள் போகுது, பலாயிரக்கணக்கான நீரல்கள் போகுது, கிணறுகள் போகுது, கோயில்கள் போகுது, வீடுகள் போகுது. ஸோ இவ்வளோ பெரிய இம்பாக்ட், அதாவது இவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்ட் கூடிய திட்டத்தை வந்து நீங்கள் ஜஸ்ட் லைக் தட் ஒரு நாள் லெட்டர் எழுதி மறுநாள் வாங்குறது தப்பு, நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதை கேட்கவே இல்லை அரசு. அப்போ எல்லாமே நீதிமன்றத்துக்கு போனோம். பூர்வ நம்பர் உட்பட பல்வேறு அரசியல் கட்சிகள், விவசாய இயக்கங்கள் எல்லாருமே வந்து நீதிமன்றத்துக்கு போனோம். நாங்கள் வச்ச முக்கியமான விஷயம் வந்து, ஒன்று, இந்த திட்டத்துக்கான ஒரு காம்பன்சேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, அது எதுபடி ஃபிக்ஸ் பண்ணி முதல் கேள்வி கேட்டோம். ரெண்டாவது, இந்த திட்டத்தை செயல்படுறதுக்கு முன்னால் சுற்றுச்சூழல் அறிக்கை தாக்கல் பண்ணணுமா, என்வரான்மெண்ட் கிளியரன்ஸ் வாங்கணுமா, ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் வாங்கணுமா, இதெல்லாம் வாங்காமல் போய் நிலத்தை கையகப்படுத்த போகிறது தப்புன்னு நம்ம சொன்னோம். அதை வந்து உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டு அக்டோபர் மாதமே அந்த விவசாயிகளை அடித்து அந்த அரசு வந்து வெளியேற்றுற சமயத்தையே நாங்கள் நீதிமன்றத்தில் மென்ஷன் பண்ணி தடை வாங்கணும். என்ன தடை வாங்கணும்னா, நிலத்தை கையகப்படுத்தக்கூடாது, விவசாயிகளை வெளியேற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை வாங்கணும். அதனால தான் அவங்க வெளியே அனுப்பாமல் இருந்தாங்க. இல்லாட்டி என்னைக்கே வந்து அந்த விவசாயிகள் வந்து வெளியேற்றிருப்பாங்க. அப்புறம் முதலமைச்சரும் சரி, அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவரும் சரி சொன்ன ஒவ்வொரு தரவுகள் இருக்குல்ல, அது ஒன்றுக்கு ஒன்று முரணாகவே இருந்துச்சு. முதலமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்கிறாரு, ஒரு தென்னை மரத்துக்கு நாங்கள் 40,000 கொடுப்போங்கிறாங்க. ஆனால் அதே கஜா புயலில் போன தென்னை மரத்துக்கு 1000 ரூபா கொடுக்க பண்ணிடுறாங்க. சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறாங்க, நாங்கள் 50,000 கொடுப்போம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு முதலமைச்சருக்கும் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. சரி, ஒரு 40,000 வச்சுக்கோம் பேச்சுக்கு, லட்சக்கணக்கான தென்னை மரங்கள் இருக்குது சரியா. அப்போ இந்த 10,000 கோடி ரூபா அதுக்கே போயிடும். உதாரணம் எக்ஸாக்டாக சொல்லல சரியா. அப்போ இந்த திட்டத்துக்கு எப்படி பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோம் எதுவுமே தெரியாது. ஆனால் நாங்கள் வந்து திடீர்னு நாங்கள் சென்னைக்கும் சேலத்துக்கும் வந்து ஒரு கிரீன்ஃபீல்டு ப்ராஜெக்ட் போட போகிறோம். இதில் வித்தியாசம் புரிஞ்சுக்கணும். நாம் யாருமே வந்து சாலைகளுக்கு எதிரானவங்க கிடையாது. நான் தெளிவாக சொல்ல வருவேன். ஏற்கனவே சென்னை சேலத்துக்கு இடையே 3 சாலைகள் இருக்குது, 3மே தேசிய நெடுஞ்சாலைகள். இந்த திட்டம் போட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா 3.5 மணி நேரத்தில் வந்துடலாம்னு சொல்கிறாங்க. அது முதல்ல தப்பான விஷயம். ஏன் தெரியுமா, இவங்க சொல்கிறது வந்து மன்னிவாக்கம், அதாவது சென்னைன்னு சொல்கிறது நமக்கு பாரிஸில் பார்த்தா சென்னை, அங்கே இருந்து தான் சேலம் வந்து இருக்கிற ரூட் சொல்லியா 340 கிலோமீட்டர் 320 கிலோமீட்டர் ஒழிய மன்னிவாக்கத்துலேருந்து இல்லை. மன்னிவாக்கத்துலேருந்து அந்த பாயிண்ட்டுக்கு 30 கிலோமீட்டர் போகணும். ஸோ அப்போ 277 கிலோமீட்டர் சொல்கிறது தவறான தகவல். முதல்ல ஒரு விஷயம். ரெண்டாவது, நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டை போடுறதுக்கு முன்னாடி இருக்கின்ற சாலைகளில் எத்தனை வண்டிகள் போகுது அதான் கால்குலேட் பண்ணுவாங்க. அப்போ ஏற்கனவே இருக்க கெப்பாசிட்டி வந்து ஓவர் ஆயிடுச்சு. இந்த ஒரு குறிப்பிட்ட சாலையில் வந்து 100 கார் தான் போகலாம். ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், அதில் வந்து 110 கார் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து ஓவர் யூட்டிலைசேஷன். இங்கே 40% கூட போக மாட்டேங்குது. நீங்கள் உளுந்தூர்பேட்டிலேருந்து சேலம் போனீங்கன்னா 7 இடங்கள்ல இன்னும் 20 வழி சாலை 4 வழி சாலையாகவே வரல. அப்படின்னா அந்த அளவு தான் டிராஃபிக் போகுதுன்னு அர்த்தம். அப்போ ஒருவேளை உண்மையிலே உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, இல்லை நீங்கள் சொல்றதுல இருந்து போக்குவரத்துக்கான திட்டம் இல்லைங்க. இல்ல அதான் போக்குவரத்துக்கான நான் சொல்றேன். நீங்க வந்து சென்னைக்கும் செங்கல்பட்டுக்கு இடையே தான் டிராஃபிக் ஜாமே. அப்படி உங்களுக்கு அதை சால்வ் பண்ண நினைச்சீங்கன்னா, சென்னைக்கும் செங்கல்பட்டுக்கு இடையே ஒரு ஃப்ளைஓவர் கட்டு தாம்பரத்தில் ஏறினீங்கன்னா செங்கல்பட்டு போய் தான் சொன்னா கூட அது வந்து இன்னொன்று வந்து ஈஸியாக, அதுதான் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம். அதனால இன்னொரு விஷயத்தை சொல்கிறாங்க, முதலமைச்சர் சொல்கிறாங்க, இந்த திட்டத்தை ஆதரிக்கக்கூடிய கட்சிக்காரங்கலாம் சொல்கிறாங்க, இந்த திட்டம் வந்துச்சுன்னா தமிழ்நாட்டோட தொழில் வளம் பெருகும், தமிழ்நாட்டோட வந்து வேலைவாய்ப்பு கூடுன்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப தவறான தகவல். அதுக்கு நான் டேட்டா சொல்கிறேன். தமிழ்நாட்டோட தொழில் நகரங்கள் இருக்குல்ல, இண்டஸ்ட்ரியல் சிட்டிஸ் ஆர் டவுன்ஸ், அது எதெல்லாம்னா சென்னை, ஹொசூர், கோயம்புத்தூர், திருச்சி, சிவகாசி, தூத்துக்குடி, கடலூர், திருப்பூர், இதுதான் தமிழ்நாட்டின் தொழில் நகரங்கள். நமக்கு தெரியும். இந்த தமிழ்நாட்டின் தொழில் நகரங்கள் எப்போ தொழில் நகரமாக மாற்றி தெரியுமா,
40 வருஷம் முன்னாடி ஆயிடுச்சு. இவங்க போட்ட 4 வழிச்சாலைனாலேயோ இல்ல 8 வழிச்சாலைனாலேயோ தொழில் நகரம்லாம் வரல. அப்ப தமிழ்நாட்டுக்கு தொழில் தொடங்க வரவங்க எதுக்காக வர்றாங்க அப்படின்னா 8 வழிச்சாலை இருக்கா 16 வழிச்சாலை இருக்கா அவங்க பாக்குறது இல்ல. தமிழ்நாடு மதக்கலவரம் இல்லாத ஒரு அமைதியான பூமி, முதல் விஷயம். ரெண்டாவது, தமிழ்நாட்டின் மனித வளம், ஹியூமன் ரிசோர்சஸ் அவ்வளவு ஒரு அற்புதமான ஹியூமன் ரிசோர்சஸ். ஏன்னா இங்க வந்து பொறியியல் கல்லூரிகள், பாலிடெக்னிக், ITI இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்குது. அப்ப இங்கிருந்து வரக்கூடிய மனித வளம் இருக்குல்ல, ஹியூமன் ரிசோர்சஸ், அவங்க ரொம்ப சின்சியரா டெடிகேட்டா ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லி தான் தமிழ்நாட்டுக்கு எல்லா தொழில் முனைவரும் வர்றாங்களே ஒழிய யாரும் 8 வழி 16 வழி சாலை இருக்கான்னு சொல்லி வரதுல. அப்படி ஒருவேளை ஒரு வாதத்துக்காக சாலைகள் வந்து தொழிலை தொழிலை கொண்டு வரணும் சொன்னீங்கன்னா அப்ப நான் ஒரு கேள்வி கேட்கணும். சென்னையில இருந்து கன்னியாகுமரிக்கு ஒரு தேசிய நெடுஞ்சாலை போகுது, கோல்டன் குவாட்ரிலேட்டரல் 4 வழி சாலை போகுது. விழுப்புரத்துக்கு என்ன தொழில் வந்துருச்சு? புதுசா தொழிற்சாலை வந்துருச்சு. பெரம்பலூருக்கு தொழிற்சாலை வந்துருச்சு. கன்னியாகுமரி தொழிற்சாலை வந்துருச்சு. விருதுநகர் தொழிற்சாலை வந்துருச்சு. அப்ப இந்த சாலைக்கும் தொழிற்சாலைக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்ப தொழிற்சாலைகள் இங்க வருவது வந்து வேற ஒரு விஷயத்துக்கு தான் வராங்க, சாலைகளுக்காக வரது. நான் வந்து திருப்பி சொல்றேன், நான் சாலைகளுக்கு எதிரானவங்களே கிடையாது. சரி, அதான் நான் சொல்ற விஷயம். திரு காசிநாத பாரதி, இப்போ இவ்வளவு விளக்கமாக சொன்னதிலிருந்து எல்லாருக்கும் ஒரு அடிமனசில் ஒரு கேள்வி வரும். இது வந்து தொழிற்சாலைகளுக்காகவோ போக்குவரத்துக்காகவோ இந்த 8 வழிச்சாலை அமைக்கப்படவில்லை. அப்போ அதற்கு பின்னால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். என்ன காரணமாக இருக்க முடியும்? முதல்ல மண் சார்ந்து மரபு சார்ந்த ஒரு மிக வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பை மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் TS சிவஞானம் அவர்களும் பவானி சுப்பராயன் அவர்களும் வழங்கியிருக்கிறார்கள். அதை பேசுபொருளாக எடுத்திருக்கக்கூடிய ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக முதற்கண நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி தமிழகத்தில் அனைத்து ஊடகங்களும் எடுத்திருக்க வேண்டிய பேசுபொருள் இது. ஆனால் இன்னைக்கு அன்பார்ச்சுனேட்லி எடுக்கலை. முதல்ல வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வாங்கின ஐயா சுந்தரராஜன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதாவது மாண்புமிகு துவங்கி வைத்தது மாண்புமிகு நீதியரசர்கள் அந்த தீர்ப்பை வழங்குற போது அற்புதமான தீர்ப்பாக கிட்டத்தட்ட 50-60 பக்கத்தில் வழங்கியிருக்கிறாங்க. முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, 3D ஆஃப் நேஷனல் ஹைவேஸ் ஆக்ட் 3D சட்டத்தை ஆக்ட் படி வந்து முதல்ல நோட்டீஸே இஷ்யூ பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு லேண்ட் அக்விசிஷன் எடுக்க போறோம், இந்த ப்ரொசீடிங்ஸ்க்காக நாங்கள் எடுக்கிறோங்கிறது கூட சொல்லாமல் அதற்கு முன்பே மக்களுடைய நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டு ரெவன்யூ ரெக்கார்ட்ஸையும் மாற்றுறதுங்கிறது முதல் சட்டவிரோதங்கிறத வந்து முதலாக அறிவிக்கிறார்கள். அதற்கு அடுத்ததாக இந்த 280 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் சொல்லுகின்ற இந்த சாலைகளில் அணுகு சாலை எத்தனை இடத்துல இருக்குன்னு கேட்டிங்கன்னா 4 இடத்தில். அதை வந்து மிக அழகாக குறிப்பிடுகிறார்கள். வந்தவாசியிலும் போலூரிலும் இருக்கின்ற நம்மை போன்ற சாதாரண மக்கள்லாம் பயன்படுத்த முடியாத அளவிற்கு திட்டமிடப்பட்டு ஏதோ ஒரு பன்னாட்டு நிறுவனத்திற்காக, அந்த நிறுவனம் ஜிண்டால் நிறுவனங்கிறது எல்லாருக்கும் தெரியும்னு வச்சுக்கீங்களேன், ஏதோ ஒரு மக்களுடைய பயன்பாட்டுக்கு இல்லாமல் 4 அணுகு சாலை மட்டும் இருக்கு, இங்க இருந்து 300 கிலோமீட்டர் இருக்குன்னு சொன்னீங்கன்னா எங்க ஏற முடியும், எங்க இறங்க முடியும்? 120 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல தான், 100 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல தான் அணுகு சாலை இருக்கிறது, அந்த சர்வீஸ் ரோடு. அப்படி இருக்கிற அக்சஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற போது போலூரிலோ வந்தவாசியிலோ இருக்கின்ற அடிப்படை மக்கள் வந்து பயன்படுத்துவதற்கு பயன்படாமல் யாரோ ஒருவருக்காக திட்டமிடப்பட்டு செய்யப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. அடுத்தது ஐயா அவர்கள் சொன்னது போல சீனாவில் இருக்கிற ஒரு ரிப்போர்ட்டை வாங்கி, அதாவது ஒரு திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டுமானால் ஃபீசிபிலிட்டி ரிப்போர்ட்னு ஒன்று வாங்கலாம். அப்படியே வால்யூமாக எங்கிருந்தோ கட் அண்ட் பேஸ்ட், அந்த வார்த்தையை அவங்க அழகா சொல்றாங்க, கட் அண்ட் பேஸ்ட் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ரிப்போர்ட். அந்த இதில் வந்து கட் அண்ட் பேஸ்ட் பண்ணி வேறு நாடுகளில் உள்ள தரவுகளை இங்கே கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. பேரை மாத்திட்டாங்க சீனா, அதான் அதுல பேரே சீனாங்கிறது வருது. அதுதான் அவங்க கட் அண்ட் பேஸ்டாக நாங்களோ இல்ல அவர் நண்பரோ சொல்றது கிடையாது, உயர்நீதிமன்ற தீர்ப்புல சொல்லிருக்காங்க. அதை தான் படிச்சுட்டு வரேன். நகரத்தில் உள்ள பெண்கள் அடுத்ததாக அழகாக இன்னொரு வார்த்தையை சொல்றாங்க, we are more concerned about the innocent people who are not known about their rights. தன்னுடைய உரிமைகளை பற்றி அறியாத அப்பாவி மக்களுக்காக இந்த நீதிமன்றம் வருத்தப்படுகிறது. அண்ட் தே நோ தட் தே கேன், அவங்களுக்கு வந்து நல்லா தெரியும், அவர்கள் வந்து தே cannot live without the land, நிலம் இல்லாமல் வாழ முடியாதுன்னு சொல்லுகின்ற அப்பாவி மக்களுக்காக இந்த நீதிமன்றம் வருத்தத்தை தெரிவிக்கிறதுன்னு அற்புதமாக ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. நீதியரசர்கள் எங்கேயும் போய் ஓட்டு கேட்க போறதில்லை. ஆனா இந்த மக்களுடைய வாக்குகள் தனக்கு வேணும், இந்த மக்கள்கிட்ட தான் நம்ம அணுக போறோங்கிற தெரிந்ததற்கு பிறகும் எடுபடி எடப்பாடி அரசும் மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அரசும் தமிழ்நாட்டில் ஓட்டு சேகரிக்கிறதுக்காக மட்டும் 5 வாட்டி 6 வாட்டி வருகின்ற நீங்கள் அதை தான் நீதிமன்றத்துக்கு எந்த விதமான பிரதிபலனும் கிடையாது. ஆனால் அவர்கள் இந்த மக்களை பற்றி கவலைப்பட்டிருக்கிறார்கள். மக்களை பற்றி கவலைப்பட வேண்டிய, மக்களிடம் வாக்கு சேகரிக்க வேண்டிய எடப்பாடியும் பன்னீரும் இந்த மோடியும் வந்து எவ்வளவு தவறா செயல்பட்டு இருக்காங்க. அடுத்ததாக வந்து என்விரான்மெண்டல் சர்டிபிகேட்டே வாங்கலாங்கிறாங்க, நாட் இஷ்யூடுங்கிறதையும் அதையும் சொல்லுது. தமிழக அரசினுடைய நோக்கங்கள் என்னவாக இருக்குதுங்கிறத வந்து அந்த நீதிமன்ற ஆணையை படிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுங்களேன், அப்படியே வந்து படம் பிடித்து அப்படியே நீதிபதிகள் சொல்லுகிறாங்க, அப்படியே படம் பிடித்து காட்டுகிறார்கள். என்ன படம் பிடித்து காட்டுறாங்கன்னா, இதுல வந்து எந்த விதமான திட்டத்தை பற்றிய நோக்கம் இல்ல, ஒன்லி ஆட்டையை போடுறது நாங்க தமிழ்ல சொல்லுவோம்.
அடித்து சாப்பிடுவதுன்னு அது போல போட்டிருக்காங்க. அதை வந்து ரொம்ப வேதனையோடு தெரிவிக்கிறாங்க. என்ன அவங்க எடுத்து சொல்றாங்கன்னா 488 ஆயில் ட்ரில்லிங் மிஷின்ஸ் அமெரிக்காவில் உருவாக்குற போது இது எவ்வளவு பாதிக்குங்கிறத நேஷனல் பாலிசி டிசிஷன்ல அவங்க சொல்லியிருக்காங்கிறத வரைக்கும் இதில் சொல்றாங்க. அதுல இன்னொரு கருத்தையும் அவங்க சொல்றாங்க, கஜா, ஒக்கி உள்ளிட்ட புயல்கள், அந்த 2 புயல்கள் ரீசன்ட் புயல்கள் 4 ஆண்டுகளுக்குள்ள வந்த ரீசன்ட் புயல்களை அதுல காட்டப்படாத வேகம் 80 லட்சம் மக்களுடைய வாழ்வாதாரங்களை அழித்த அந்த பொதுமக்களுக்கான திட்டத்தில் வந்து இந்த காட்டப்படாத வேகம் இந்த 8 வழிச்சாலையில் 10,000 கோடி ரூபாய் ஒதுக்குனதுல செயல்பட்டு இருக்குங்கிறது சொல்ற போது எங்களுக்கு இதை தாண்டி இந்த கிரேட் காஸ்ட்னு சொல்றாங்க, அந்த செயல்படுத்தப்பட்ட வேகங்கிறது வந்து இவர்களுடைய நோக்கம் எதையோ நோக்கி இருக்கிறது. அதைத்தான் நான் முன்னே சொல்லிட்டேன், ஆட்டையை போடுறது, பாக்கெட் போடுறதுன்னு சொல்லிட்டேன். அதை சொல்லல நீதிமன்றம், மறைமுகமாக எதையோ நோக்கிங்கிறத சொல்றாங்கனாலே இதை நோக்கிங்கிறது நமக்கு புரியுது. பொலிட்டீஷியன் நமக்கு வந்து அரசியல்வாதியாக நமக்கு தெரிகிறது, ஆட்டையை போடுறதுதான். அடுத்து த்ரோ அவுட் ஸ்டடி பண்றதுக்கு வந்து 60 நாள்ல அந்த திட்ட நிறைவேற்றதை பத்தி வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. அதை தான் அவங்க அழகா சுட்டி காட்டுறாங்க வான்பய நீதிமன்றம். அமெரிக்காவில் 2 ஹைவேஸை வந்து ஒருங்கிணைக்கிறதுக்கு 1944 தொடங்கி 1960 வரை வந்து அங்க வந்து பீசிபிலிட்டி மீட்டிங், பீஸ் கமிட்டி மீட்டிங் எல்லாமே நடந்து 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் நடந்திருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவு நடக்கலன்னா கூட இவங்க வந்து 60 நாளைக்குள்ளார அந்த கன்சல்டன்சி ரிப்போர்ட் எதற்காக அதைத்தான் முன்னே சொல்ல வரேன். கன்சல்டன்சி ரிப்போர்ட் சொல்றாங்க, அந்த ரிப்போர்ட்டை கொடுத்தவர் நீதிமன்றத்தில் ஆஜராகி நான் எங்கேயுமே போய் பார்க்கல, கூகுள் மேப்பை மட்டும் வச்சு கொடுத்தேன்னு சொல்லி அவரே அக்செப்டன்ஸ் கொடுக்குறாரு. அதை தான் நீதிமன்றம் வந்து கண்டிக்குது. என்ன அதை வந்து அழகா வந்து அந்த நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, நத்திங் குட் ஹேவ் பீன் டன், நத்திங் ஒர்த் வைல் குட் ஹேவ் பீன் டன் சொல்லுது. எதுவுமே பிரயோஜனமாக இருந்திருக்க போறதில்லை அப்படிங்கிற மாதிரி. கூகுள் மேப்பை மட்டுமே நாங்கள் வச்சு செஞ்சோன்னு சொன்னா நேரில் கூட போய் பார்க்க முடியாத அளவுக்கு, அதாவது வந்து ஒரு மிகப்பெரிய திட்டம் கொண்டு வரபோது அந்த அங்கே இருக்கிற நேரடி இதை போகணும், எப்படி வந்து செயல்படுத்த முடியும். இப்போ நாங்கள் வந்து வழக்கறிஞராக இருக்கிற நாங்கள் வந்து கிரிமினல் வழக்கில் எல்லாம் மர்டர் நடந்துச்சுன்னா அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம். அப்பதான் வந்து எங்களால் வந்து ப்ராபபிலிட்டி எங்களால் கண்டுபிடிக்க முடியும், இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வெட்ட முடியுமா, இந்த பக்கம் ஓட முடியுமா எப்படிங்கிறது. அது மாதிரி வந்து இந்த இடத்துக்கு முக்கியமான விஷயம் சம்பந்தப்பட்ட மக்களோட ஒரு கருத்து கேட்பு, அதுதான் கருத்து கேட்பு நடக்கலங்கிறத அவங்க சொல்றாங்க. கூகுள் மேப்லேயே வச்சு ஒரு திட்டத்தை ஒருத்தர் முடிவு பண்ணி அதை வந்து இது பண்ணிடலாம்னா அதுக்கு தான் அழகா வந்து என்னன்னா அவங்க சொல்லுகின்ற விதத்துல எல்லாம் பார்க்குற போது ஆட்சி முடிய போதில்லை, அதுக்குள்ள ஆட்டையை போட்டு அள்ளிடலாங்கிற ஒரு நோக்கம், ஒரு கேஸ்ட் வேகம் இருந்திருக்கிறதுங்கிறத வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிற போது அடுத்து இன்னொன்று சொல்றாங்க, தெங்கு மராடாங்கிற ஒரு வில்லேஜ், அது வந்து அவங்க வந்து ஆற்றை கடந்து தான் வந்து மெயின் இதுக்கு வர முடியும். ஆனால் வந்து பாதுகாக்கப்பட்ட வனப்பிரதேசம். அப்படி வருகின்ற போது அவர்களுக்கு பாதை அமைப்பதற்கு வந்து அந்த வனத்துறை வந்து மறுத்தது மக்களுக்கு, பொதுமக்களுடைய சாலைக்கு. ஆனால் இங்கே வந்து கஞ்சமலை, கவுத்திமலை, கல்வராயன் மலை, கிட்டத்தட்ட வந்து 5 மலைகள், ஜவ்வாது மலை, இந்த மலைகளை எல்லாம் அடித்து ஒழித்து விட்டு ஏதோ ஒரு அந்த ஒரு இன்டர்நேஷனல் நிறுவனத்திற்காகங்கிறத மட்டும் சொல்றாங்க. அதை பற்றி வழக்கு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதுதாங்கிறத வெளிப்படையாக சொல்லப்படவில்லைன்னு சொல்லி நீதிமன்றம் வந்து மிக அழகாக சொல்லி இருக்கிறது. அதுதான் கஜா புயலில் காட்டப்படாத வேகம் இதில் ஏன் பண்ணாங்க. அடுத்ததாக நீதிமன்றம் சுட்டிக்காட்டுகின்ற ஒரு முக்கியமான விஷயம், காவல்துறை இதில் நடந்து கொண்டது வந்து கண்டிக்கத்தக்கதுங்கிற ஒரு மிகப்பெரிய பாயிண்ட். ஏன்னா காவல்துறை வந்து மக்களுக்கான பாதுகாப்பை தரக்கூடியது தான் வந்து காவல்துறையாக இருக்க முடியும். அவங்க வந்து அத்துமீறி ஒருத்தர் விலங்குடித்து செத்து போனார். அங்கேயே மக்களை வந்து பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டார்கள், பொதுமக்கள் அந்த நிலத்தை நம்பி வாழ்கின்ற அந்த நிலத்தை வந்து நிலம்ங்கிறத விட அவங்களுடைய உயிரோடு கலந்தது. அந்த நிலத்தை வந்து அந்த வேதனையை வந்து மாண்புமிகு நீதிமன்றம் வந்து மிக அழகாக சுட்டி காட்டி இருக்கிறது. முதலமைச்சர் சொன்னது என்ன சொன்னார்னா 80 விழுக்காடு மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டார்கள். அதைத்தான் நீதிமன்றம் இன்னொரு இடத்துல சொல்லுது, ஏதோ அப்பாவியாக இருக்கிற 4 மக்களை பிடித்துக் கொண்டு வைத்து விட்டு அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள்ங்கிறதாக மிச்சம் இருக்கிற 88% பேர் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது அதுவே தவறான நடவடிக்கைங்கிறது. அடுத்து போராட்டம் நடத்துவதற்கு மக்களுக்கு உரிமை இருக்கு, ஆனா உரிமை இல்லாதது போல காவல்துறை அவர்களை காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்டது வந்து நீதிமன்றம் கண்டிக்குது. இப்படி மாண்புமிகு நீதிமன்றம் வழங்கி இருக்கிற இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு, ஏன்னா இதுவரைக்கும் அண்மை காலங்களில் வந்து பல்வேறு தன்னாட்சி நிறுவனங்கள் வளைக்கப்பட்ட போதெல்லாம் நமக்கு வந்து பல்வேறு சந்தேகங்கள் இருந்து கொண்டிருந்த போது இந்த இடத்துல வந்து என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, கிட்டத்தட்ட 5-6 மாவட்டங்களில் இதை வந்து ஸ்டாலின் ஆதரித்தார். நல்லா தெரியும் உங்களுக்கு, சட்டமன்றத்திலேயே மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த 8 வழிச்சாலை திட்டத்தை வந்து ஆதரித்தார். ஆனால் வெரி பிகினிங்ல இருந்து இதை வந்து மூர்க்கமாக எதிர்த்தவர் வந்து மக்கள் செல்வர் டிடிவி அவர்கள். மாவட்ட வாரியாக ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று ஒவ்வொரு மாவட்ட வாரியாக அங்கே வந்து போராட்டத்தை வந்து அத்தனை மாவட்டங்களிலும் மக்கள் செல்வர் டிடிவி அவர்கள் சார்பாக வந்து நடத்தப்பட்டது. அதாவது வந்து சேலம், திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், தருமபுரி, கிருஷ்ணகிரி 5 மாவட்டங்களிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலுமே ஆர்ப்பாட்டங்கள் கிட்டத்தட்ட 30,000 பேர் 50,000 மக்களை கொண்டு மிக அழகாக அந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்து சென்றவர். அது மாதிரி நேற்று வந்து அந்த நன்றி தெரிவிக்கிற போது கூட டிடிவி அவர்கள் மீது மட்டும்தான் நன்றி சொல்றாங்க. சரி அதிர்ஷா, இப்போ மக்கள் மனசில் எழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கேள்வி என்னென்னா, இது ஒரு தற்காலிகமான தீர்வா? ஏன்னா நீ பார்த்துருப்பீங்க ஊடகங்களில், அதாவது தீர்ப்பை கேட்ட உடனே அந்த நீதியரசர்களுக்கு அது இதயபூர்வமான நன்றியை சொல்லி, எங்கள் தெய்வம் மாதிரி உங்களை கும்பிடுறோம்,
எங்களுக்கு வாழ்க்கை திருப்பி மண்ணை எடுத்து கொடுத்துருக்கீங்க, முத்தமிடுறாங்க. வாழ்க்கை திருப்பி கொடுத்துருக்கீங்க. அதாவது மக்கள் தங்களுடைய வாழ்க்கை திரும்ப கிடைத்து விட்டதாக நினைத்து மகிழ்கிறார்கள். ஆனால் மேல்முறையீடு செய்ய போகிறோங்கிற மாதிரி ஒரு குரல் ஆளும் தரப்பிலிருந்து கேட்குது. ராஜேந்திர பாலாஜி என்ன செய்வாங்க? ஒரே ஒரு படக்காட்சி வந்து இந்த விஷயத்தை தெளிவாக விளக்குகிறது. என்ன படக்காட்சி என்றால், வலுக்கட்டாயமாக தங்கள் நிலத்தில் ஊன்றப்பட்ட அந்த நடுகல்லை எடுத்து தூக்கி பிடுங்கி எறிகிறது, தலைக்கு மேல் வைத்து கொண்டாடி அதை சுற்றி எரிந்து சுழற்சி அதற்கு பிறகு மகிழ்ச்சியை தெரிவித்த அந்த ஒரு படக்காட்சி போதும் இந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு விளக்க. இதற்கு மேலும் மேல்முறையீடு செய்தால் ஏற்கனவே வந்து அடிபாதாளத்திலே இருக்கின்ற இந்த ஆட்சியோட மதிப்பும் மரியாதையும் மேலும் பாதாளத்துக்கு போக போகிறது. ஆனால் அந்த மேல்முறையீடு செய்யும் வரை ஆட்சி இருக்குமா என்பதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் தேர்தல் காலம் முடியும் வரை ஒன்றும் செய்ய முடியாது. இப்போது புதிதாக 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கு சேர்த்து தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குப்பதிவு என்பது மே 19 வரை தான். ஆக நமது கோட் ஆஃப் கான்டக்ட் வந்து தேர்தல் நடத்தை விதி கிட்டத்தட்ட மே 19 வரை போகிறது. மே 19 வரை அரசால் எதுவுமே செய்ய முடியாது, வெறும் காபந்து அரசு தான் இது. ஆக மே 23ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடந்து நமக்கு வாக்கு எண்ணிக்கை முடிந்த முடிவுகள் வந்துவிடும். ஆக அரசு வந்து மேல்முறையீடு செய்ய முடியாது என்றுதான் நான் நினைக்கிறேன். இனிமேல் வந்து மேல்முறையீடு செய்வதாக வைத்துக் கொண்டாலும் கூட, ஏதாவது பாதிக்கப்பட்ட நிறுவனங்கள் யாராவது போனாலும் கூட உச்சநீதிமன்றம் இதில் வந்து தலையிட்டு கருத்து சொல்லாது. ஏனென்றால் நம்ம காசிநாத பாரதி சொன்ன மாதிரி வந்து வெரி ஸ்பீக்கிங் ஆர்டர், ஒரு பிளைன் ஆர்டர் இல்லை. 15 பாயிண்ட்டுகள் தெளிவாக கூறியிருக்கிறார்கள். அதுபோல வழக்கு தொடர்ந்த நமது பூவுலகின் நண்பர் சுந்தரராஜன் மற்றும் விவசாயிகள் சங்க கிருஷ்ணசாமி அவர்கள், இவர்கள் எல்லோருமே போட்ட வழக்குகள், அதற்கான ஆதாரங்கள் எல்லாமே மிக மிக தெளிவாக இருப்பதால் உச்சநீதிமன்றத்திலும் இதே தீர்ப்பு தான் வரும். சொல்ல போனால் உச்சநீதிமன்றத்தில் இந்த மேல்முறையீடை எடுத்துக் கொள்வார்களா என்பதே சந்தேகம். இந்த சுற்றுச்சூழல் அனுமதி இல்லை, வாங்கினாச்சுன்னா தொடரலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அது எப்படி வருதுன்னா, சுற்றுச்சூழல் அனுமதி பெற்று மீண்டும் தொடரலாம் என்று வைத்துக் கொண்டாலும் கூட இந்த நீதிமன்றம் என்னென்ன குறைபாடுகளை சுட்டி காட்டியிருக்கிறதோ அவை களையப்பட வேண்டும். சரி சரி. இந்த வழக்குக்கு இந்த தீர்ப்புக்கு எதிராக நேரடியாக மேல்முறையீடு செய்வதென்றால், ஒன்று இந்த ஹைகோர்ட்ல வந்து அவர்கள் சர்டிபிகேட் ஆஃப் அப்பீல் போட்டிருக்க வேண்டும். அது போடவில்லை, போட்டாலும் கிடைக்காது. ஆக எஸ்எல்பி மூலமாகத்தான் போக முடியும். எஸ்எல்பி வந்து கண்டிப்பாக சுப்ரீம் கோர்ட்ல இந்த தீர்ப்புக்கு எதிராக அட்மிஷன் ஆகாது, அதுல எனக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்வது போல மீண்டும் ஒருமுறை ஒரு புதிய அனுமதி பெற்று புதிய திட்ட அறிக்கை தயாரித்து இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அரசு முயலலாம். அப்படி முயல்வதற்கு மத்திய அரசு, பாரதிய ஜனதா அரசு மீண்டும் வர வேண்டும். சத்தியமாக வராது, அதுல எந்த சந்தேகமும் யாரும் படவே வேண்டாம். இந்த அரசு நீடிக்குமா? தமிழக அரசு இதுவும் நீடிக்காது. ஆக பாரதிய ஜனதா அரசும் இல்லாத எடப்பாடி 23ஆம் தேதி மே 23 பிறகு ஒரு அரசியல் பிரளயம் இருக்கிறது. 8 வழிச்சாலை என்பதால் தான் 8 வார காலக்கெடு என்று கொடுத்திருக்கிறார்களோ என்றே எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு. 8 வார காலக்கெடு, அதுக்குள்ள நிலத்தை திருப்பி நிலத்தை திருப்பி கொடுத்த பிறகு மீண்டும் விவசாயிகள் கொடுக்கவே மாட்டார்கள், கவலையே பட வேண்டாம். ஆக இந்த 8 வழிச்சாலை திட்டம் என்பது வீண். ஆனால் இதுல வீணான மக்கள் வரிப்பணம் இருக்கிறது அல்லவா? திட்ட அறிக்கைக்கு நாம் கொடுத்த பணம், இந்த ஒன்றுக்குமே உதவாத திட்ட அறிக்கையை தயாரித்து கொடுத்த அந்த நிறுவனத்திடமிருந்து அந்த பணம் வசூல் பண்ண வேண்டாமா? ஒரு நிறுவனம் தயாரித்து குடிக்கிறது நம்ம சுந்தரராஜன் கூறுவது போல வந்து கட் அண்ட் பேஸ்ட் ஜாப். அப்படியானா அந்த நிறுவனத்துக்கு என்ன தண்டனை? இதற்கு எவ்வளவு கோடி ரூபாய் கொடுத்தார்கள்? அந்த பணத்தை எப்படி அவர்களிடமிருந்து திரும்ப பெற போகிறார்கள்? அது யார் பணம்? உங்கள் பணம், என் பணம் தானே. ஆக இப்படி ஒரு தவறு பண்ணது தனியார் நிறுவனம் மட்டுமா? அரசும் சேர்ந்து. ஆனால் தனியார் நிறுவனம் முதலிலே திட்ட அறிக்கை தயாரித்து கொடுத்திருக்கிறது, டீடைல்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட், டிபிஆருக்கு ஒரு பணம் கொடுத்திருப்பார்கள் அல்லவா? அது எவ்வளவு பணம் சார் கொடுத்திருப்பாங்க? அப்ப வந்து ஒரு கட் அண்ட் பேஸ்ட் ஜாப் பண்றதுக்கு கூகுள்ல இருந்து வந்து கூகுள் மேப்பை போய் பார்த்துட்டு கூகுள் மேப்ல தான் பார்த்து எடுத்தா நான் மக்களை பார்க்கல, இடத்தை பார்க்கல, ஓபனா சொல்றாங்க. எத்தனை மழை வருதுங்கறத போய் பார்த்தா தானே தெரியும். 206 கிலோமீட்டர் கூகுள் மேப்லயே பார்த்தா வந்து அந்த திட்ட அறிக்கை எதுக்கு தயாரிக்கணும்? அப்படி ஒரு டிபிஆர் தயாரிச்சு கொடுக்கிறது தான் அந்த நிறுவனத்தோட வேலையா? வேலை பார்த்துட்டாரு. அந்த நிறுவனத்துல இருந்து அந்த பணத்தை வசூல் பண்ண வேண்டாமா? என்ன கேட்டால் எனது உண்மையான வேண்டுகோள் என்னவென்றால், சுந்தரராஜன் போன்ற நண்பர்கள் இதோடு விடக்கூடாது. அந்த நிறுவனத்தின் பேர்ல வழக்கு தொடர்ந்து அந்த பணத்தை வந்து மீண்டும் அரசுக்கு திருப்பி செலுத்த மக்களுடைய பாதிப்புகளுக்கு, மன உளைச்சல்களுக்கு தனியாக டேமேஜ் கிளைம் பண்ணணுங்கிறதா என்னுடைய இது. நான் ஒரு வழக்கறிஞரா இருக்கிறதுனால சொல்றேன். ஏன்னா
எவ்வளவு பேர் மருந்து குடிச்சு ஒருத்தர் இறந்திருக்காரு, எவ்வளவு மக்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையை இழந்துட்டு சூசைட் அட்டம் பண்ணது போனது, அவர்கள் காவல்துறையால் தாக்கப்பட்டது, இதுக்கெல்லாம் வந்து டேமேஜை கிளைம் பண்ணணும். அடுத்து நீதியரசர்கள் அழகா சொல்றாங்க 2025 தான் அந்த ப்ராஜெக்டே முடிய போதான். அப்படி முடிய போற ஒரு நிகழ்ச்சிக்கு நீங்க 60 நாள்ல முத நாள் கேட்கறீங்க, மறுநாள் 10,000 கோடி ஒதுக்குறாங்கன்னா இதுல வந்து ஏதோ ஒரு நோக்கம் இருக்குதுங்கிறத வந்து நீதிமன்றம், ஏன்னா நீதிமன்றம் வந்து அரசியல்வாதி கிடையாது, அவங்க வந்து இதுல இருக்கிற நோக்கம் வந்து வெளிப்படையான பண பகிர்வுதாங்கிறத வந்து அவங்க சொல்லாம இம்ப்ளைடாவே எல்லாத்தையுமே சொல்லிட்டு வர்றாங்க. இந்த வழக்கு வெளியே வந்து அதை நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பேசியிருக்கோம். மீண்டும் அந்த தீர்ப்பு வந்ததுனால தான் பழையபடி அது பேசு பொருளானது. இதை தாண்டி முதல்ல வழக்கு போட்டது நீங்கள் இல்லையா? முதல்ல நீதிமன்றத்தில் இன்னொரு விவசாயம் சேர்ந்து தான் முதல்ல நீங்கள் தானே போட்டது. அதற்கு பிறகு யார் வேணாலும் சேர்ந்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இளங்கணி தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எங்களுடைய போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என்று அந்த வெற்றியை சொந்தம் கொண்டாடி அரசியலாக்க பார்க்குறார். இது எப்படி? இல்லை, ஆக்சுவலாக இது எப்படி நாங்கள் பார்க்குறோன்னா, எல்லாருமே பூவில் என்பர் மட்டும் இல்லை, பாமக மட்டும் இல்லை, நாம் தமிழர் மட்டும் இல்லை, விவசாய சங்கங்கள் யாருமே எல்லாருமே என்ன பார்க்குறோன்னா, இது அந்த போராடிய மக்களுக்கு கிடைத்த வெற்றி. இது தனிப்பட்ட ஒரு நபருக்கோ தனிப்பட்ட ஒரு அமைப்புக்கோ தனிப்பட்ட கட்சிக்கான வெற்றி கிடையாது. ஏன்னா அந்த உண்ணாமலை அம்மான்னு ஒரு அம்மா, ஒரு மூதாட்டி, வயது முதிர்ந்த மூதாட்டி, ஒரு 15 போலீஸ்காரங்க சுற்றி நிற்பாங்க. அந்த அம்மா கையை தூக்கிட்டு அந்த நிலத்தை நிற்கும். அந்த ஒரு புகைப்படம் இருக்குல்ல, அது சொல்லும் அந்த மக்களோட குணாட்ட வரி. இல்லை, நான் பூவில் என்பது உட்பட சொல்கிறேன், யாருக்கும் அந்த வெற்றியை சொந்தம் எந்த ஒரு நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த பெண்கள் ஆனந்த கண்ணீர் விட்டு அழுதுது, கண்ணீர் வருது ஆனந்தத்தில். இந்த போராட்டத்தில் ஒரு பாசிட்டிவான ஆஸ்பெக்ட் எதுங்களா நான் முக்கியமாக சொல்ல வந்தது, இந்த தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசியல் கட்சிகளிலும் இந்த திட்டத்தை எதிர்க்காத ஒரே ஒரு கட்சி ஆளும் அதிமுக மட்டும்தான். அட்லீஸ்ட் மற்றவங்களாம் முதல்ல ஸ்டாண்ட் எடுத்தாங்க, எனக்கு வந்து மாறி வந்துட்டாங்க. இப்போ அமமுக வந்து முதலேருந்தே வந்து எடுத்துட்டு இருக்காங்க. அவர் டிடி அவர்கள் வந்து போராட்டம் நடத்துனாங்க, தேர்தல் அறிக்கை சேர்த்துருக்காங்க. திமுக வந்து சுபலட்சுமி தலைவரில் போராட்டம் நடத்துனாங்க, இப்போ தேர்தல் அறிக்கை சேர்த்துருக்காங்க. நாம் தமிழர், மதிமுக, பாமக, விடுதலை சிறுத்தைகள், தமிழக வாழ்வுரிமை கட்சி, சிபிஎம், சிபிஐ, எஸ்டிபிஐ, மனித மக்கள் கட்சி, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கட்சிகளும் இந்த திட்டத்தை வந்து எதிர்த்து ஏதோ ஒரு வகையில் வந்து வச்சுட்டாங்க. அப்படி செய்யாத ஒரே ஒரு கட்சி வந்து இன்னைக்கு ஆளக்கூடிய அதிமுக மட்டும்தான். நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக பொதுமக்கள் சார்பாக, இயக்கங்கள் சார்பாக நாங்கள் வைக்கக்கூடிய ஒரே ஒரு கோரிக்கை, எல்லா கட்சிகளும் மாநில நீரோட்டத்தில் சேர்ந்த பிறகு அதிமுக தனித்து நிற்கிறது. நீங்கள் மக்கள் மீது உண்மையான அக்கறை கொண்டு வர என்றால் இந்த நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு வந்து உங்க மூஞ்சில அடிச்சிருச்சு. சரியா? எவ்வளவு தப்பு பண்ணிக்கன்னு சொல்லி ஒரு அரசு மக்கள் சார்ந்தாக இருக்க வேண்டும். மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் செய்யறதுக்காக தான் ஜனநாயகம். நான் என்ன விரும்புகிறேனோ அந்த திட்டத்தை கொண்டு வருவதற்காக தான் நான் ஓட்டு போட்டு அரசை தேர்ந்தெடுக்கிறேன். அப்போ மக்கள் விரும்பக்கூடிய திட்டங்களை கொண்டு வருவது அரசோட நோக்கமாகவும் குறிக்கோளாக இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் இன்னைக்கு வந்து மக்கள் எதுக்குறாங்க, தமிழ்நாட்டில் உள்ள மற்ற கட்சிகள்லாம் எதுக்குறாங்க, நீதிமன்றம் உங்களை அடிச்சிருச்சு, சரிங்களா, இதையும் மீறி நீங்கள் வந்து மேல்முறையீடு போகணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு துளி கூட தமிழ்நாட்டு மீதும் தமிழ்நாட்டின் மக்கள் மீதும் அக்கறை இல்லை. அப்படிதான் நான் வந்து சுந்தரராஜன் சொன்னதில் ஒரே ஒரு இது, அதாவது இந்த அரசினுடைய எஜமானர்கள் மத்திய அரசா மக்களா, அதுதான் சுருக்கமான கேள்வி. ஆனால் அது சொன்ன பதில் வந்து மக்கள் அல்ல, வேறு யாரும் தான் சொல்லியிருக்காப்புல, இது வரைக்கும் இல்லை, இனி காட்ட போகிறாங்க. எனக்கு கொஞ்சம் சுற்றி இந்த பக்கம் வரும். இந்த தேர்தல் காலங்கிறதுனால இவ்வளவு எதிர்ப்பை சம்பாதித்து கொண்டிருக்கிற ஒரு அரசு மீது மக்களுக்கு ஒரு வெறுப்பு இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் இல்லை? கடுமையான வெறுப்பு இருக்கிறது. இந்த கருத்து கணிப்புலாம் எங்கேருந்து வருது? அப்போ கருத்து கணிப்போட பிரச்சனை என்னன்னாங்க, ஊடகங்கள் இன்னைக்கு 6 மணியோட நல்ல வேலை திருவிழா முடிஞ்சிருச்சு. கருத்து கணிப்போட ஒரு மாபெரும் பிரச்சனையா நான் பார்க்கறது என்னன்னா, எங்க காலத்து கருத்து கணிப்புகளும் எதுக்கான வித்தியாசம், இந்த பைலட் சர்வே எடுக்கும் போதே அதுல கோளாறு ஆரம்பிச்சிருது. இப்போ பைலட் சர்வேல என்ன வருதோ அதை ரிசல்ட் பண்றாங்க. இப்போ உதாரணமா வந்து பைலட் சர்வேல வந்து முடிவை எடுத்துட்டு தான் அது பிறகு கருத்து கணிப்பு ஆரம்பிக்கிறதா, அது சார்பு ஊடகங்கள் அதையும் செய்யுது, நீங்க சொல்ற அதுவும் செய்யுது. ஆனால் அந்த டோட்டலாகவே இந்த ஸ்ட்ரக்சரே மாறி இருக்குங்க. தமிழ்நாடு இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா வந்து பழைய ஓட்டு வங்கி கணக்குகள் எதுவுமே இப்போ உதவாக்கறங்க செல்லாது. என்ன காரணம்னா 2 பெரிய தலைவர்கள் இல்லை. அப்போ புதிய கணக்குகள் இனிமேல் இந்த தேர்தலில் தான் புதிய கணக்குகளே வந்து போடப்படும். இப்போ போடப்படும் போது வந்து நான் எப்படி பார்க்கிறேன்னா, தஞ்சாவூருக்கு தென் மாவட்டங்களில் ஓட்டே எப்படி பிரியுதுன்னா, டிடிவி ஆதரவு டிடிவி எதிர்ப்புன்னு பிரியுது. அப்போ டிடிவி எதிர்ப்பை யாரெல்லாம் பிரிச்சுக்கிறா அப்படின்னு பார்த்தா திமுக, அண்ணா திமுக, அப்புறம் வந்து சீமான், கமலஹாசன் இப்படி பிரிச்சுக்கிறாங்க. ஆக எதிர்ப்பு ஓட்டு தான் பிரியுதே தவிர இவங்க சொல்ற மாதிரி வந்து அண்ணா திமுக ஓட்டை 2 பேர் பிரிக்கல. சொல்லப்போனா நண்பர் சுந்தரராஜன் சொல்லும்போது எனக்கு வருத்தமா தான் இருந்தது. அண்ணா திமுக மட்டும்தான் இப்படி நடந்துக்குதுன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, இது அண்ணா திமுக இல்ல, அதான் உண்மை. இது ஜெயலலிதா காலமா இருந்தா இப்படி நடந்திருக்குமாங்க? யோசிச்சு பாருங்க. அவங்களே தவறு செஞ்சா கூட, எங்க ஸ்டெர்லைட் வந்து 94 வந்து
அம்மா தாங்க திறந்து வச்சாங்க. ஆனா 2001 வந்து முதல் மூடு விழா நடத்தினது அவங்க தான். ஏன்னா அந்த காலகட்டத்தில் சில விஷயங்கள் நமக்கு தெரிய வரும்போது உடனடியாக அந்த தவறு திருத்தப்படுகிறது. அப்படித்தானே திருத்தி இருக்கணும். எடப்பாடி பழனிசாமி அப்படி செய்யல. 8 வழிச்சாலைக்காக எல்லோருமே மனமுந்து நிலங்களை தராங்க அப்படின்னு சொல்றாரு. தன்னை ஒரு விவசாயின்னு சொல்லிட்டு எந்த விவசாயிங்க தான் நிலத்தை வந்து விட்டு கொடுப்பான்? எப்படிங்க விட்டு கொடுத்தோமா? நீதிமன்றம் ஒரு குட்டு வைத்திருக்கிறது. நீதிமன்றம் வந்து குட்டு சம்மட்டி அடி இது. அப்படிப்பட்ட ஒரு தலைமைக்கு கீழே இருக்கிறத அதிமுகவாக எங்களால வந்து ஒத்துக்கவே முடியாதுங்க. 1973 காலகட்டத்தில் இருந்து இருக்கிற எங்களால் இதை ஒத்துக்கொள்ளவே முடியாது. இது அதிமுக அல்ல, இது எம்ஜிஆரின் அதிமுக அல்ல, ஜெயலலிதாவின் அதிமுக அல்ல. எடப்பாடியும் ஓ பன்னீர்செல்வமும் சேர்ந்து நடத்துகிற ஒரு நிறுவனம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அதிகபட்சமா வச்சுக்கலாங்க நிறுவனம். அவ்வளவுதான் நான் வச்சுக்குவேன். ஆனால் அதுக்கும் வந்து இந்த இடத்துல வந்து அடி விழும் தான் நான் நினைக்கிறேன். இந்த 8 வழிச்சாலை தீர்ப்பு என்பது நல்ல வேளையா தேர்தலுக்கு முன்னாடி வந்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் உண்மையிலேயே. ஏன்னா பின்னாடி வந்து இம்பாக்ட் தெரியாம போயிருக்கும். இப்போ சேலத்தை சுத்தி இருக்கிற அந்த கொங்கு மண்டலத்துல அதிமுகவுக்கு எத்தனை தொகுதியில டெபாசிட் போகுதுன்னு நீங்க பாருங்களேன். எத்தனை தொகுதியில போகுதுன்னு பாருங்க. இது டெபாசிட் போறது அவங்களுக்கு மட்டும் இல்ல, சில ஊடகங்களுக்கு தான். கண்டிப்பா அதை ஏற்கனவே இருக்கிற மரியாதைகளை எந்த அளவுக்கு அதில் பாதாளத்துக்கு போகுதுன்னு பார்க்கணும். காசினது பாருது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கானது. நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிங்க இதை ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் போட்டு குழப்ப வேண்டாங்கிறதுனால தனியாக பேசணும். ஸ்டாலின் மேட்ரு நிறைய இடங்களில் ஒன்றும் இல்லை, நிறைய இடங்களில் நீட் தேர்வை முதலில் வரவேற்று மாநிலங்களவையில் பேசினது கனிமொழி. சட்டமன்றத்தில் 8 வழிச்சாலையை வரவேற்று பேசினது ஸ்டாலின். அது எல்லாத்துலேயுமே அந்த பிரச்சனைகளை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி இல்லாமல் இருக்காங்களா? என்ன பிரச்சனை? எழுதி கொடுக்குறவங்க தப்பா எழுதி கொடுத்தாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ மக்கள் செல்வ டிடிவி அவர்களை போற நேரடியாக டீல் பண்ணா பிரச்சனையே கிடையாது. எழுதி கொடுக்குறவங்க தப்பா கொடுத்துட்றாங்க, புனை மேல் மதில்னு கொடுத்துட்றாங்க. அதுதான் பிரச்சனைன்னு வச்சுங்களேன். ஆமா, மு.க. ஸ்டாலின் இதை பத்தி புரிந்துணர்வு இல்லை. மண் சார்ந்து இப்ப ஐயா சுந்தரராஜன் அவர்கள் எதிர்க்கிறார்கள்னா அவங்க என்விரான்மெண்டல் சம்பந்தமா அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கிறது. அந்த புரிதல் இல்லாததுனால சட்டமன்றத்தில் ஆதரித்து 8 வழிச்சாலையை ஆதரித்து இல்ல வேற எதுவும் டீலிங் இருந்துச்சாங்கிறது நமக்கு தெரியல. டீலிங்கா நோ டீலிங்கான்னு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. 8 வழிச்சாலையை ஆதரித்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம், 8 வழிச்சாலைக்கு எதிராக திமுக எந்த போராட்டம் நடத்தவில்லை. அதை தான் சொல்ல வரேன். 8 வழிச்சாலையை ஆதரித்து சட்டமன்றத்தில் பேசிட்டாரு. இந்த 8 வழிச்சாலைக்கு நம்ம 5 மாவட்டத்தில் போராட்டம் நடத்திருக்காங்க மக்கள் செல்வ டிடிவி அவர்கள். ஆனா எந்த இடத்துலயும் போராட்டம் நடத்தல. அழகா அந்த ஒரு உயர்நீதிமன்றம் சொல்ற ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லிடுறேன். We may observe there has been great haste as to why there is such a hurry in dealing so. The state is still grappling after effect of 2 cyclonic storms. We deem it appropriate to say nothing on this. 2 சைக்ளோன் வந்ததற்கு பிறகு அதில் காட்டப்படாத வேகம் இந்த 8 வழிச்சாலையில ஏன் காட்டப்பட்டிருக்கிறது? அதுக்கு மேல நாங்க இதை பத்தி நாங்க சொல்ல விரும்பல. அதுக்கு மேல வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு இன்கமோ ஏதோ ஒன்று இருந்திருக்குங்கிறத நீதிமன்றம் நேரடியா சுட்டி காட்டாமல் சொல்லி இருக்கிறது. இப்படி ஒரு தீர்ப்பு வந்ததற்கு பிறகு உண்மையாக மனச்சாட்சி உள்ளவர்களாக இருந்தால் அருணாச்சல பிரதேசத்தில் முன்னாள் முதல்வர் கலிகோ புல் அவர்கள் சூசைட் பண்ணிக்கிட்டது போல சூசைட் நோட்டு எழுதி வச்சிருக்காரு, மிகப்பெரிய சூசைட் நோட்டு. இருக்கிற எம்எல்ஏக்களுக்கெல்லாம் பணம் கொடுத்து பார்த்தாரு, என்னால் முடியலங்க, நான் இது மாதிரி செத்து போயிடுறேங்கன்னு சொல்லி கலிகோ புல் முன்னாள் முதல்வர் செத்து போனது போல இந்த ஒண்ணு நீங்க பதவியை விட்டு விலக வேண்டும். ஏன்னா கொட்டு வைக்கிறதுன்னு கிடையாது, தலையில அடித்திருக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றம், மாண்புமிகு உயர்நீதிமன்றம் தலையில அடித்திருக்கிறார்கள். அந்த புயல்ல காட்டப்படாத வேகம் இதுல உனக்கு என்ன வந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. அதனால வந்து இந்த 8 வழிச்சாலை பிரச்சனை மிக அழகாக அணுகியவர் மக்கள் செல்வர் டிடிவி அவர்கள். மக்கள் இதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு வந்து இதுல அப்பீல் செய்வோம் ராஜேந்திர பாலாஜி சொல்றாரு. அதே இதை அதை எதிர்த்தவர் அன்புமணி ராமதாஸ். வில்லனும் ஹீரோவும் ஒரே இடத்துல இருக்காங்க. மக்களை ஏமாத்துறதுக்கு தான் இருக்காங்க, மக்களுக்கு தெரியும். அதனால இறுதி வெற்றியை மக்கள் செல்வர் டிடிவி அவர்களுக்கு கொடுப்பார்கள் தமிழகத்து மக்கள்ங்கிறதுல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. சரி சுந்தரராஜன், உங்களுடைய இறுதி கட்ட கருத்து சுருக்கமா சொல்லுங்க, ஒரு 30 செகண்ட்ல போறோம். நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க, நறுக்குன்னு. தமிழகமே திட்டத்தை எதிர்க்கிறது. அந்த அந்த எதிர்ப்பு குரல் அரசிடம் வந்து வர வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அவ்வளோதான். சரி, நல்லது. உங்களுடைய இறுதி கட்ட கருத்து. 8 வழிச்சாலை, இந்த 8 வழிச்சாலை தீர்ப்பு என்பது தமிழக தேர்தல் போக்கை பெருமளவு மாற்றிவிடும் என்று நான் நினைக்கிறேன். அதற்கு உதாரணமாக நான் பார்ப்பது தேர்தலுக்கு முன்னால் நடக்கிற, வாக்குப்பதிவுக்கு முன்னால் நடக்கிற சம்பவங்கள். இப்படி பல உதாரணங்கள் சொல்ல முடியும். ராஜீவ்காந்தி கொலை, 98 தேர்தலின் போக்கை பெருமளவு மாற்றியது கோயம்புத்தூரில் நடந்த குண்டுவெடிப்பு. முழுக்க கொங்கு மண்டலத்தை வந்து அது சுத்தமாக திமுகவிடமிருந்து துடைத்தெறிந்தது. அதே போல கொங்கு மண்டலத்தை எடப்பாடி பழனிசாமி கொடும்பிடியிலிருந்து இது துடைத்தெறியும் என்றுதான் நான் நினைக்கிறேன். ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது, மகிழ்ச்சி. உங்களுடைய கருத்து பகிர்வுக்கு 3 பேருக்கும் ஜெயா+ தொலைக்காட்சி சார்பில் நெஞ்சார்ந்த நன்றி. நேயர்களே, இனி ஒரு கேள்விகள் நிகழ்ச்சி உங்களை சந்திக்க வரை உங்களுக்கு வணக்கமும் நன்றியும் சொல்லி விடைபெறுவது உங்கள் எம்.ஜே. ரகு. வணக்கம் நேயர்களே.